டூரிங் டாக்கி ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? ஒரு படத்துல நடிக்க ஒப்பந்தமானதுக்கு அப்புறம் அந்த படத்தோட நடிகர்களும் அண்ட் டெக்னீஷியன்ஸும் அவங்க சம்பளத்துல இருந்து எவ்வளோ அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்குவாங்கன்னு திண்டுக்கல்ல இருந்து விஜய் கேட்டிருக்காங்க. தொழில்நுட்ப கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் 5லிருந்து 10% தான் முன்பணமாக பெறுவார்கள். ஆனால் முன்னணி கதாநாயகர்கள் இருக்காங்களே அவங்க குறைந்தபட்சம் 25% முன்பணமாக பெறுகிறார்கள். இதில் ஒரு சில நடிகர்கள் பார்த்தீங்கன்னா 50 முதல் 70% கூட முன்பணமாக பெறுகிறார்கள். பிளேபேக் சிங்கரான BS சசிரேகா அவர்களோட நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண முடியுமா அண்ட் அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு சொல்ல முடியுமான்னு இளமாறன் நியூ ஜெர்சிலேருந்து கேட்டிருக்காங்க. சசிரேகாவை பல பாடல் ஒலிப்பதில் சந்திச்சிருக்கேன். அப்போல்லாம் 2 பேரும் ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லியிருக்கோம், அவ்வளோதானே தவிர அதை தாண்டி சசிரேகாவோடு பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமையலை. கேரக்டர் ஆர்டிஸ்ட்க்கும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்க்கும் என்ன வித்தியாசம்னு சொல்ல முடியுமான்னு துபாயிலேருந்து டென்னிஸ் கேட்டிருக்காங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்றவங்க யாருன்னா, பொதுவாக நீங்கள் ஒரு கிளப் செட்டு பார்க்குறீங்க, இல்லை அரசியல் கூட்டம் பார்க்குறீங்க, அங்கே கூட்டமாக இருக்காங்கல்ல அவங்க தான் ஜூனியர் ஆர்டிஸ்ட். அதில் அவங்க அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா தலைவருக்கு ஜே அது மாதிரி குரல் கொடுப்பாங்க. ஆனால் கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படி இல்லை, அந்த கதாபாத்திரங்கள் உணர்ந்து அவங்க நடிக்கணும். ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க நடிக்க தெரிஞ்சிருந்தாலும் ஓகே, நடிக்க தெரியலனாலும் பரவாயில்ல. இதில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிலர் மிக அற்புதமாக நடிக்கக்கூடியவர்களும் இருக்காங்க அப்படின்றது தான் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அபூர்வ சகோதரர்கள் படத்துல நாகேஷ் மாதிரி சித்ரா சார் நீங்க ஒரு கொடூரமான வில்லன் கேரக்டர்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சென்னையிலேருந்து வேல் கேட்டிருக்காங்க. நடிக்கணும்னு வந்துட்ட பிறகு டைரக்டர்கள் என்ன கதாபாத்திரம் தராங்களோ, எப்படி நடிக்க சொல்கிறாங்களோ அப்படி நடிக்கிறது தானே ஒரு நடிகனுடைய வேலை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் டைரக்டருடைய நடிகை, அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அப்படி செய்வேன். TK ராமச்சந்திரன் சார் தமிழில் எத்தனை படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. TK ராமச்சந்திரன் எத்தனை படங்களில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறத பற்றி சரியான குறிப்புகள் இல்லை. ஆனால் 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் அவர் நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். TK ராமச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகர் அப்படின்னு மட்டும் அவரை சொல்ல முடியாது. அவர் ஒரு அற்புதமான நடிகர், நல்ல ஒரு தயாரிப்பாளர், நல்ல ஒரு இயக்குனரும் கூட. இப்போ இருக்க யங் டைரக்டர்ஸ்லாம் அவங்க நினைக்கிற கதையை படமாக உருவாக்குறாங்களா இல்லை மக்கள் விரும்புகிற கதையை படமாக உருவாக்குறாங்களான்னு கோவைப்புத்தூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. இப்போது உள்ள இயக்குநர்களில் தான் நினைக்கின்ற கதையை படமாக்குகின்ற இயக்குநர்னா அது ரொம்ப கம்மி. மக்கள் விரும்புகின்ற கதையை படமாக்குகின்ற இயக்குநர் தான் மிக அதிகமாக இருக்கிறார்கள். ஜாதி இல்லையடி பாப்பான்னு பாரதியார் கண்ட கனவு இப்போ வரைக்குமே பலிக்கலையே ஏன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. சில கனவுகள் பலிக்கிறதுக்கு ரொம்ப காலதாமதம் ஆகும், அது உங்களுக்கே தெரியும் இல்லையா? தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய கார்த்திக் சாரோட படம் என்ன ஆச்சுன்னு மலேசியாவிலேருந்து ஷான் கேட்டிருக்காங்க. அந்த படத்தை தான் இப்போ டிசம்பரில் வெளிக்கொண்டு வர போதாக அந்த படத்துடைய தயாரிப்பாளரான ஞானவேல் ராஜா அறிவித்திருக்கிறார். அவர்கிட்ட சமீபத்தில் கூட நான் பேசிகிட்டு இருந்தேன். நிச்சயமாக டிசம்பர் அந்த படம் வெளிவந்துவிடும், அதற்கான வேலைகள் பரபரப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றன அப்படின்னு ஞானவேல் ராஜா என்கிட்ட சொன்னார். சித்ரா சார் நீங்கள் அடுத்த வாட்டி ரவுண்ட் டேபிள் இன்டர்வியூ வச்சிங்கன்னா அதில் பசுபதி சாரை இன்க்ளூட் பண்ண முடியுமான்னு துபாயிலேருந்து டென்னிஸ் கேட்டிருக்காங்க. குணச்சித்திர நாயகர்கள் அப்படின்னு பார்த்தா பசுபதிக்கு அதில் முக்கியமான இடம் உண்டு. இந்த ரவுண்ட் டேபிளை பொறுத்த வரைக்கும் 5-6 பேரை மட்டும்தான் இந்த ரவுண்ட் டேபிள் நாங்கள் பிளான் பண்ணோம். அதனால தான் நாசர், பசுபதி, தலைவாசல், விஜய், MS பாஸ்கர் போன்ற பல பேர் இந்த முறை விடுபட்டு போயிருக்கிறார்கள். அடுத்த ரவுண்ட் டேபிளில் இவங்கெல்லாம் நிச்சயமாக இடம்பெறுவார்கள். விஜயவாகினி ஸ்டுடியோஸ் இப்போ ஏதாச்சும் படம் தயாரிக்கிறாங்களான்னு கோவைப்புத்தூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. விஜயவாகினி நிறுவனத்தினர் இப்போ படம் எடுக்கிறதுல இப்போ இல்லை, அவங்க படம் எடுக்கிறத நிறுத்தி எனக்கு தெரிந்து ஒரு 4-5 ஆண்டுகள் ஆகின்றன. MR ராதா அவர்கள் லண்டன் சிட்டிசன் பெற்றவரானு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. MR ராதா லண்டன் சிட்டிசன்ஷிப் பெற்றவர் இல்லை. யார் இப்படி ஒரு கட்டுக்கதை உங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னு தெரியல. அட்லி சார் டைரக்ஷனில் அல்லு அர்ஜுன் சார் நடிக்க போகிற படத்தில் ஒரு ஐட்டம் சாங் வருது. அந்த ஐட்டம் சாங்கில் பூஜா ஹெக்டே தான் ஆட போகிறாங்கன்னு ஒரு செய்தி வருது, அது உண்மையானு கோவையிலேருந்து அக்ஷயா கேட்டிருக்காங்க. அட்லி இயக்கத்திலே அல்லு அர்ஜுன் நடிக்க இருக்கிற இந்த படத்தில் பூஜா ஹெக்டே ஒரு நடன காட்சியிலே பங்கேற்க இருக்கிறார். அதுக்கு மிகப்பெரிய சம்பளத்தொகை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்லாம் பத்திரிகைகளில் தொடர்ந்து செய்திகள் வெளிவந்து கொண்டே இருக்கு. நீங்கள் பார்க்கலையா என்ன? முன்னாடிலாம் ஹீரோ பெண் வேடத்தில் நடிப்பாங்க. ரெமோ படம் தான் கடைசியாக அந்த மாதிரி வந்ததாக எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ இருக்க ஹீரோஸ்லாம் ஏன் அந்த மாதிரி நடிக்கிறது இல்லைன்னு பல்லடம்லேருந்து புவனேஷ் கேட்டிருக்காங்க. ஹீரோக்கள் பெண் வேஷத்தில் நடிக்கணும் அப்படின்றதுக்காக யாரும் இந்த கதையை எழுதுறதில்லை. கதையில் அப்படி ஒரு சந்தர்ப்பம் உருவாகுன்ற கட்டத்தில் அந்த ஹீரோவை பெண் வேஷத்தில் நடிக்க வைப்பாங்க. இப்போ சமீப காலமாக வெளிவந்த எல்லா படங்களையும் நீங்கள் பார்த்தீங்க, அதில் பெண் வேஷம் போட்டு நடிக்கக்கூடிய சூழல் யாருக்கும் அமையலையே. அதனால தான் பெண் வேஷம் போட்டு யாரும் நடிக்கலை.
கொஞ்ச நாள் முன்னாடி விஜய் சார் இடத்த சிவகார்த்திகேயன் சார் பிடிச்சதா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ சிவகார்த்திகேயன் சார் இடத்த பிரதீப் ரங்கநாதன் சார் பிடிச்சதா பேசுறாங்களே, இதை பத்தி உங்க கருத்து என்னன்னு மதுரையில இருந்து பால்பாண்டி கேட்டிருக்காங்க. சிவகார்த்திகேயன் இடத்தை பிரதீப் ரங்கநாதன் பிடித்து விட்டதாக யாரும் பேசிக்கிறதா எனக்கு தெரியல. சிவகார்த்திகேயனுடைய இடத்தை பிரதீப் ரங்கநாதன் பிடிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்றது தான் பல பேருடைய கேள்வியாக இருக்கிறது. தொடர்ந்து இப்போ தந்து கொண்டிருப்பதை போல வெற்றி படங்களை பிரதீப் ரங்கநாதன் தந்தார் என்றால் நிச்சயமாக அந்த இடத்தை ஒரு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. உமாபதி என்ன ஆனாருன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. எந்த உமாபதி பற்றி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு தெரியல, பொத்தாம் பொதுவாக கேட்டீங்க. ஆனால் உங்களுடைய கேள்வி ஜி உமாபதியை பற்றி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜி உமாபதி ஆனந்த் தியேட்டருடைய உரிமையாளர். ஒரே ஒரு திரைப்படத்தை நடித்தார். அந்த திரைப்படத்தை இயக்கியவர் மணிரத்னம். அந்த படத்துடைய பெயர் அக்னி நட்சத்திரம். அதற்கு பின்னால் அவர் எந்த திரைப்படத்தை நடிக்கலை. இப்போ ஜி உமாபதி நம்முடைய இல்லை. பிஜேபி தலைவரான எச் ராஜா சார் இப்போ நடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கோவை புத்தூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. அரசியல் தலைவர்கள் மேடையில் பேசுகிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன அழகாக ஏற்ற இறக்கங்களோடு பேசுகிறாங்க. நடிப்பு திறன் இல்லாமல் அப்படி மேடைகளில் பேச முடியுமா? அதனால் எல்லா அரசியல் தலைவர்களுக்குமே பார்த்திங்கன்னா நடிப்பு திறன் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ படங்கள்லாம் ஊமை படமாக தான் இருக்கும், விஷுவலி மூவ் ஆகும். அதனால அதை மூவின்னு சொல்லுவாங்க. முதல் பேசும் படத்தை டாக்கின்னு சொல்கிறதா நான் ஒரு புத்தகத்தில் நான் படிச்சிருக்கேன். இப்போ வர படங்கள்லாம் டாக்கியா இல்லை மூவியான்னு யூஎஸ்ஏலேருந்து சாய் கேட்டிருக்காங்க. இப்போது வெளியாகின்ற படங்களை பார்த்திங்கன்னா மூவியாக இருக்க வேண்டிய பல படங்கள் டாக்கியாக இருக்கின்றன. சலார் பார்ட் 2 எப்போ வரும்னு ஊத்துக்கோட்டையிலேருந்து மணி கேட்டிருக்காங்க. சலார் 2 திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு நவம்பர் மாதம் வெளியாகும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஆனால் நவம்பர் மாதம் அந்த படம் வெளியாகி விடுமா அப்படின்னு உறுதியாக தெரியல. லக்கி பாஸ்கர் பார்ட் 2 வரப்போகிறதா ஒரு செய்தி வருது. அது உண்மையான சென்னையிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. லக்கி பாஸ்கர் 2 படத்தை பொறுத்தவரை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் இதுவரை வெளியாகலை. ஆனால் அந்த படத்தினுடைய கதையமைப்பு இருக்கு, அது 2, 3, 4 என்று பல பாட்டுகள் எடுக்கக்கூடிய ஒரு கதையமைப்பு தான். சிறந்த நடிகருக்கான தமிழக அரசு விருது பெற்ற முதல் தமிழ் நடிகர் யாருன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. சிறந்த நடிகருக்கான தமிழக அரசினுடைய விருது 1967ஆம் ஆண்டிலிருந்து தான் வழங்கப்படுகிறது. 1967ஆம் ஆண்டில் அந்த விருதை வென்றவர் ஏவிஎம் ராஜன். கற்பூரம் அப்படின்ற படத்தில் மிகச்சிறப்பாக நடித்ததற்காக அந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டது. அடுத்து இன்று ஒரு தகவல். பொம்மை சினிமா பத்திரிகைக்காக மக்கள் தலைவர் எம்ஜிஆரை ஒரு முறை ஜெயலலிதா பேட்டி கண்டார். அப்படி பேட்டி கண்ட போது, உங்களுடைய எல்லா சொத்துக்களையும் இப்படி வாரி வாரி தானமாக பண்ணுறீங்களே, உங்களுக்காக சேர்த்து வைக்கணும் அப்படின்ற எண்ணமே உங்களுக்கு தோன்றுவதில்லையா என்று எம்ஜிஆரை பார்த்து அவர் கேட்டார். அந்த பேட்டி நடைபெற்ற இடம் சத்யா ஸ்டுடியோ. அப்போ ஜெயலலிதாவுக்கு பதில் சொன்ன எம்ஜிஆர், நாம் இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்குமே, இந்த சத்யா ஸ்டுடியோ முதல்ல யாருக்கு சொந்தமாக இருந்தது தெரியுமா? ஜூபிட்டர் பிக்சர்ஸ் அதிபரான சோமசுந்தரத்துக்கு சொந்தமாக இருந்த ஸ்டுடியோ. இன்றைக்கி இந்த ஸ்டூடியோனுடைய உரிமையாளராக நான் இருக்கேன். நாளைக்கு இதனுடைய உரிமையாளராக யார் இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. சொத்து சுகங்களை சேர்த்து வைக்கின்ற பல பேர் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு அதை சேர்த்து வைக்கிறாங்க தெரியுமா? ஏதோ காலங்காலத்துக்கு நாம் தான் அதை அனுபவிக்க போகிறோம் அப்படின்னு நினப்பில் தான் அதை சேர்த்து வைக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு மாயை அப்படின்னு தெரிந்ததுக்கு பின்னால் அதை சேர்க்கறதுல என்ன பலன் இருக்குது? அது மட்டும் இல்லாமல் ஏழைகளுக்கு உதவும் போது அவங்க முகத்தில் அப்படி ஒரு ஆனந்தத்தை என்னால் பார்க்க முடியும். எனக்கும் அது மிகுந்த மகிழ்ச்சியை தருது. அவங்களும் ஆனந்தப்பட்டு நானும் ஆனந்தப்படுகிற ஒரு விஷயத்தை பண்ணாமல் இந்த சொத்துக்களை வச்சுட்டு என்ன பயன் என்று ஜெயலலிதாவுக்கு பதில் தந்தவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைந்து 38 ஆண்டுகள் ஆகின்றன. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கும் எல்லோருடைய மனதிலும் அவர் வாழ்கிறார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் இது போன்ற அவருடைய செய்கைகள் தான். இத்துடன் எந்த நிகழ்ச்சி நிறைய வருகிறது. மற்றும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.